nice girl, the beautiful lady, the wonderful lady, wonderful, ஒன்னே முக்கா போல் லேடி. அது எங்க கிடைக்கும்? 2 போல், 2 கால் போல். இன்னும் வரைக்கும் போயிட்டு இருக்க? 1.5 போல். இல்ல வர்ணிக்கிறியா இல்ல நீங்க டெவலப் பண்ற? பூல் அது இல்ல. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கேன்னு சொன்னீங்க. யார்ட்ட இருக்க? நல்லா இருந்தா யாருக்கு போய் இருந்தா நல்லா இருக்க முடியுமா? இது வரைக்கும் நான் யாரு கூட இல்ல. இது வரைக்கும்னு சொல்றீங்க. எது வரைக்கும் இல்ல? அது வரைக்காதுங்க. அப்படியே அங்க இருக்க. அது வரையிலும். இது வரையிலும். எதை வரையற? நான் எதையுமே வரையல. இன்னையும் உன்னோட இப்படி ஓத்திரியமா போச்சு. ஆனா இது நாள் வரைக்கும் நான் யாரு கூடமே இல்லங்க. யார்கிட்ட இல்லாம யார்கிட்ட தனியா இருக்கியா? ஆமா கண்டிப்பா. அப்ப வண்டி ஃப்ரீயாக்கா இருக்கு. எஸ் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. வெயிட்டிங்கா? எத்தனை நம்பர்? என்னங்க? சிப்பு திறந்தல போட்டு தாண்டா இருக்கேன். எந்த இங்க போது பாத்தீங்களா? உன்னை பார்த்து என்னக்கெல்லாம் எனக்கு ஜிப்பே இல்லங்க. அவளுக்கு ஜிப் இல்லடா. எப்பவுமே சைடுல தான் வைப்பேன். நேரா வச்சா திறந்துருவாங்கன்னு தெரியும். அதுதான் இங்க பாரியா? வந்து ஓவரா பேசிட்டு இருக்கறது வெச்சுக்க. இங்க பாரியா இங்க பாரியாங்கறே காட்டு பாக்குறேன். நீ காட்டி இப்படி பாத்துட்டேனோட பார்த்தாலே கண்ணு தெரியாதே. தடவிட்டு தானே தெரிவீங்க. பார்த்தவனும் தடவத்தான் செய்வேன், பார்க்காதவனும் தடவத்தான். பார்த்தவன தடவ செய்வீங்களா? அப்ப நீ தடவி வேலை பார்க்கறாளா? எல்லாருமே தடவி தான் பாப்பாங்க. இன்னத்தை தடவி பாப்பீங்க? தடவாம பார்க்க முடியாது. இது இன்னத்தை தடவி வைப்ப நான் கேக்குறேன். இதையும் தடவுவேன். இத கொடுத்தா நல்லது. ஏய் என்னையா? ஐயோ ஐயோ ஏப்பா ஐயோ ஏப்பா ஐ ஐ ஏய் என்னையா அது? யாரு கிட்ட? ஏய் என்னையா? ஐயோ ஐயோ ஏப்பா ஐயோ இது நல்லா இருக்கே. இந்தாரு ரஞ்சிதா. மோதி பாக்குறியா? சைசா நீயும் படுத்தாக்களை கூடுக்கலாம். அப்படி இல்ல, அது எனக்கு உள்ள போராடி பம்மிட்டாருங்க. இங்க பாரியா, தொட்டு பேசுற விளையாட்டு வச்சு கூட சரியா? என்ன என்ன விடுவீங்க? நானும் ஆம்பளையும் பேசாம விட்டுட்டு இருக்கேன். நீ விட்டேனா வேலை முடியும். நான் விட்டேனாவா? நான் ரொம்ப டென்ஷன் பார்ட்டி. உங்க டென்ஷன் நான் எனக்குள்ள தூங்கிட்டு இருக்க மிருகத்தினை தட்டி உசுறேன். அதனால தான் எத்தனை தடவை சும்மா இருக்க, அது எந்திரிக்க மாட்டேங்குது. மிருகத்தைங்க அது தூங்காது. வேற செத்து போச்சா? தூங்காதுன்னு செத்து போச்சா? ஏதோ பரவலா தவறான நியூஸ் வெளியே பரவி கேள்விப்பட்ட மேட்ரு தெரியல. என்ன மேட்ரு? பார்க்க மாட்டேன். பார்த்துட்டீங்கன்னா அதோட நீ தூங்க மாட்டேன். கண்டிப்பா தூங்க மாட்டேன். இதையா போய் பார்த்து தொலைஞ்சான். பார்த்ததான் பார்த்தான், நல்லதா பார்க்காம இப்படி போய் பார்த்திருக்கமே ரிப்பரா போனதான்னு நான் தூங்காம இருந்திருப்பேன். நல்லதா பார்த்தா திருப்தியா பட தூங்கிருவேன். என் சர்வீஸ் என்னன்னு தங்கராஜிட்ட கேளு. என்ன இதுல சர்வீஸ்? பழைய ஆளுகளுக்கு தான் தெரியும். அது தெரியுமே, பழைய இப்ப புதுசா ஓட்ட முடியாதுல்ல. இன்ன ஸ்டேஷன்ல பழைய ரெக்கார்டு இன்னும் இருக்கு. என்ன ரெக்கார்டு? அக்யூஸ்ட் ரெக்கார்டு. என்ன அக்யூஸ்ட்? மேட்டர் தெரியல. இங்க பாருங்க, ஓடி போயிரு. நான் இத பார்த்த சின்ன பையனா இருக்கேன். வயசு ரொம்ப சின்ன பையனா இருக்கு. எழுந்து பார்த்து விட்டுட்டு இருக்கேன். என்ன ஆடுவீங்க? இந்த நாக்க துருத்துற வேலை என்கிட்ட வச்சுக்க கூடாது. ஜாமான உருவன்னு வச்சுக்க. சும்மா சொல்லாதீங்க. ரொம்ப ஜாமை ஊறி 1 அடி நீளத்துக்கு இருக்கிற மாதிரி உருவுவீங்க. இங்க பாருங்க, முத ஜாமான காட்டி பாருங்க. இடுப்ப சுத்தி வச்சிருக்கேன். ஆளை சுருள் கத்தி. என்ன கத்தி? சுருள் கத்தி தான் துரு புடிச்சு போச்சு. அப்புறம் சுருள் கத்தி துரு புடிச்சா சாண குடிக்கணும்னு சொல்ல வர்றேன். மறுபடியும் சொல்லி தொட்டு பேசாதே. முத தொடானா தொட்டானுங்க பிடிக்காது. மூடோட வந்து மட்டும் அப்படியே இப்படியே பேசுறீங்களா? உனக்கு ஒண்ணு சொல்ல கேட்டுக்க. முதல்ல ஆம்பளை பையனுக்கு மரியாதை கொடுக்க பழகு. பொம்பளை பையனுக்கு மரியாதை கொடுக்க பழகுங்க. பெண்களையும் கண்களா பாக்குறேன். நான்களை எப்படி மதிக்க கூடியவர்கள். நீங்க எப்படி பேசுறது தெரியாது எங்களுக்கு.
பேசுவேன். அது மாதிரி பேச பிறந்தவன் ஆம்பளை. பேச பிறந்த பெண்கள் நாங்க தான். அடங்கி போறவதான் பொண்ணு. அடங்கி போறது ஆம்பளை. எந்த ஒரு ஆம்பளை பொம்பளைக்கு அடங்காம தெரியாத குடும்பத்துக்கு நாட்டுக்கு ஆகவே ஆக. ஆள பிறந்தவன் ஆம்பளை. யாரு சொன்னா? அடங்கி போறவதான் பொம்பளை. இப்ப ஆள பிறந்தா பெண்கள். அந்த ஆள பிறந்த ஆண்களுக்கு உறுதுணையா இருக்க பெண்கள் பொம்பளை எல்லாம் என்ன அடங்குவான். எங்க அடங்குவான்? பொண்டாட்டிக்கிட்ட அடங்குவான். ஓஹோ. எல்லாத்துக்கும் அப்ப பொம்பளைகிட்ட அடங்கிதானே ஆகணும். பொண்டாட்டிகிட்ட தோத்து போறதா வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அது எனக்கு தெரியும். அப்ப பொம்பளைகிட்ட தோத்து போவீங்க. அப்ப நான் உனக்கு தோக்கவா? தோறுங்க, தோத்து போங்க பாப்போம். தோத்து போனா நீ பொண்டாட்டியா? தோத்து போனா பொண்டாட்டியா? அப்படி வா. பொண்டாட்டின்றது பொம்பளை தானையா? பொம்பளை தானே கல்யாணம் பண்ண முடியும். தெரிஞ்சுக்க. என்ன முதல்ல நம்மளுடைய கலாச்சாரம் என்னன்னு தெரிஞ்சுக்க. நீ தமிழ்நாட்டு பிள்ளையா? நீ சத்தியமா தமிழ்நாட்டு பிள்ளை தாங்க. அப்படின்னா உனக்கு இந்த கலாச்சாரம் தெரிஞ்சுக்கணும். தெரியுமே. நான் கேட்டா பதில் சொல்லுவியா? கேளுங்க, நான் பட்டு 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 பதில் சொல்லுவேன். சொல்லுவியா? பேசிக்கிட்டியா? இத்தனை பேரோட மைக்க போட்டு யூடியூப் சேனல் 2 ஓடுது. இதுல வேற போய் நான் வயசு மாட்டேன் கூச்சமா இருக்கானே. வயசுக்கு வந்துட்டியான்னு கேட்கறது தப்பா? தப்புதான். சரி, அப்ப டீசெண்டா கேட்கவா? ஏஜ் அட்டன் பண்ணிட்டியா? 2 ஒண்ணுதான். வந்தேன்னா வந்தேன்னு சொல்லு. வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். ஆமா. எப்பா? அது வரும்போது வந்தையா? சரி சரி விடு. நம்ம தேடி எல்லாம் சொல்லுவானா? வயசுக்கு வந்துட்டேன். வந்தீங்கன்னா உனக்கு இந்த மேட்டர் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா. குச்சி கட்டினாங்களா? குச்சி கட்டினாங்களே. உள்ள விட்டாங்களா? ஏதா குச்சையா? அட குச்சுக்குள்ள விட்டாங்களா? குச்சுக்குள்ள விட்டாங்க விட்டாங்க விட்டாங்க. விட்டாங்கன்னா சரிதான். அப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடிச்சுக்குள்ள விட்டாங்களே. குடிசைக்கு வாசல்ல ஜாமான் போட்டாங்களா? என்ன ஜாமான்? இல்லடா, ஒரு இளவும் தெரியும். ஜாமான தெளிவா சொல்லுங்க. வயசுக்கு எவ்வளவுப்பா? 3 ஜாமான் போட்டுருக்கான். சத்தியமா வந்துட்டீங்க. 5-10 வருஷம் ஆச்சு. சரி, குடிசைக்கு வாசல்ல 3 ஜாமான் போடுவாங்க. என்ன ஜாமான்? ஒரு உலக்க, ஒரு விளக்கமாறு, ஆமா, ஒரு கற்கருவா. ஆமா ஆமா. 3 போட்டாங்களா? போட்டாங்களே. அது ஏன் போடுறாங்க? ஏன்னா காத்து கருப்பு பேய் பிசாசுல உள்ளுக்குள்ள வரக்கூடாதுக்காண்டி போடுறாங்க, பாதுகாப்புக்கு. அதோட வயசுக்கு வந்த பிள்ளைக்கு அந்த காத்து கருப்பும் பேய் பிசாசும் போய் லவக்கலாமும் முடிச்சுக்கிடுமாங்க. ஆமாங்க. அந்த பேய் உலக்கை கூட பயந்துட்டு ஓடுமா? அது அல்ல. வேற இப்ப தெரிஞ்சுக்க முழு விவரத்தையும். என்ன விவரம்? உலக்கை ஏன் போடுறான்னா, போடுறாங்க, நீ குடிசுக்குள்ள இருந்து வெளியில வரும்போது அந்த உலக்கை அப்படி தாண்டி தான் வரணும். ஆமா ஆமா, தாண்டி தான் வரணும். தாண்டியா? தாண்டினே. அப்படி தாண்டும் போது அப்படி நின்றுக்கணும். நின்றுட்டு 2 காலுக்கு நடுவே உலக்கை கிடக்கும். சரி, கிடக்குது கிடக்கு. அப்ப குனிஞ்சு பார்க்கணும். ரைட், நம்ம உலக்கைக்கு ரெடி ஆயிட்டோம். என்னது இந்த உலக்கைக்கு? அட, உலக்க முடிச்சு வேலை பார்க்கிற பொறுப்பு நமக்கு வந்துருச்சு. வீட்டுல கம்படிக்கணும், மாவடிக்கணும், ஜோளம் அடிக்கணும், நெல் குத்தணும். அப்படி உலக்க முடிச்சு வேலை பார்க்கிற அளவுக்கு நம்ம பெரிய உள்ளே ஆயிட்டோம். காட்டத்தான் அந்த உலக்க. சரி சரி. விளக்கமாறு ஓடுறானே. ஏன்? எதுக்கு? இந்த உலக்கை விட்டுட்டு இந்த உலக்கைய தேடினா உனக்கு விளக்கமாறு பிஞ்சு போகும். காட்டத்தான் அந்த விளக்கமாறு. கற்கருவா போடுறானையா? எதுக்கு அது? இதையும் மீறி கண்ணை கட்டிட்டு வேற உலக்கையை தேடலாம்னு நினைச்சீன்னா உன் புருஷன் கற்கருவாங்க உன்னை குறன்னு அறுத்து போடுவாண்டி. அந்த கற்கருவா தெரிஞ்சுக்க. அதெல்லாம் அந்த காலத்துல சும்மா சொல்லி வைக்கல, எங்களுக்கும் சொல்லி வச்சிருக்காங்க. இந்த காலத்துல எங்க பாட்டி என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த விளக்க அருவா கருக்கருவாயா, கருக்கருவா விளக்க மாதிரி எதுக்கு தெரியுமா போடுறாங்க? இந்த உலக்கையெல்லாம் தாண்ட போது நினைச்சுக்கணுமா, இந்த உலக்க உனக்குன்னு மட்டும்தான். இந்த உலக்க இந்த உரலை தவிர வேற எந்த உரலையாவது தேடி போச்சு ஒரே அடியில பூனை. எங்க வாங்க, உங்களை சொல்ல வேணா, உலக்கைய சொன்னேன். உலக்கைய பூனை கழட்டி மூளையில போட்டுன்னு அர்த்தம். ஆமா, இந்த விளக்கு இதுவரைக்கும் யாரும் சொல்லலடி. அதே மாதிரி பூணு கலண்டு போயும் வேற உரலை தேடி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கருக்கருவல் எடுத்து பிடிச்சி கரகரகரகரகரன்னு 3 கலண்டவையும் ஒரு உரலை தேடுதுன்னா அது எம்பிட்டு கேவலம் கிட்ட உரலா இருக்கு. அப்புறம் தேடி போகாதல்ல. தொட்டு பேசாதே, கை போடாதையா. கை போட்டா எனக்கு பிடிக்காது. கை போடுறதெல்லாம் விட்டு 25 வருஷம் ஆச்சு. எந்த கைய? அப்படி இருந்தும் ஆசை இருக்குதானே. சில நேரங்கள்ல அப்படி நடந்துருது, பரவாயில்ல, அதை பத்தி தப்பு இல்ல. சில நேரங்களையா? சில நேரத்துல என்ன பண்றது, நீங்க என்ன பண்ற? இந்த இடத்துல பிசினஸ் பண்றேன். பிசினஸ் தொழில் பண்றியா? ஆமா ஆமா. வாவ், தொழில் அப்படி தெளிவா சொல்லுங்க, தப்பா புரிஞ்சுக்குவாங்க. தொழில் அப்புறம் கெட்ட வார்த்தை இல்லையா? பெரிய பெரிய தொழிலதிபர்லாம் இருக்காங்க, அப்படி சொல்லுங்க. நீங்க ஒரு தொழிலதிபரா அப்படின்னு சொல்லுங்க. நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு கேட்டேன்.
எஸ் நான் வந்து சீசனுக்கு தகுந்த மாதிரி வேலை பார்ப்பேன். இப்ப வந்து சீசன்ல வேலை பார்க்கறதோட விட்டுறணும். அன்சீசன்ல தொந்தரவு அன்சீசன் நம்ம வீட்லயும் பிரச்சனையா அங்கேயும் பிரச்சனையா அவனுக்கு மேட்ரு தெரியும், அதனால தெரியல. அவன் பிரச்சனை அந்த மாதிரி என்னுடைய வியாபாரம் சொல்ல இழந்த பழம் இது சிக்க சிவந்த பழம் இது கைநாட்டு இழுத்த பழம் இது எல்லாரும் நாட்டு பழம் இது உனக்குன்னு பிறந்த பழம் மதிக்கு பாத்தியா நீ கடிச்சு பாருங்க என்ன பழம்? இழந்த பழம். நல்ல பழம். எங்க பாக்குறீங்க? இழந்த பழத்தை இழந்த பழத்தை பாக்குறீங்க? இழந்த பழத்தை காமிக்கவே இல்லையே. இந்த உருண்டை உண்டே இருக்குமே. ஆமா ஆமா. உள்ள ஒரு கொட்டை இருக்குமே. ஒரே ஒரு கொட்டை தான் இருக்கும். நமக்கு நான் புழுத்தலுமே தானே. அதெல்லாம் ரொம்ப பழத்த பழத்தை தாங்க இருக்கும். நடுத்தரமான பழத்தெல்லாம் நல்லா இருக்கு. எவ்வளவு நல்ல பழமா இருந்தாலும் இழந்த பழத்துல புழு இருக்கும். அதனாலதான் மொச்ச பயிரையும் இழந்த பழத்தையும் இருட்டுக்குள்ளதையும் சாப்பிடலாம். பெரிய ரகசியம் தெரியாது. சரி, இது எப்படி கிலோ கணக்கா, படி கணக்கா, உலக்கு கணக்கா, புடி கணக்கா, குத்து கணக்கா? உலக்கு கணக்கு. குத்து கணக்கு நான் வாங்குவேன். நானும் கொடுத்தது இல்ல. ஏன்னா நம்ம 10 குத்துன்னு சொல்லி வாங்கிப்போம் காசு போட்டு. சரி, 4 குத்துல வெட்டியா போச்சுனாக்கா 4 குத்துல என்ன வெட்டியா போகுது? 4 குத்து வரைக்கும் வாங்குறேன். பாக்கி 6 குத்து மட்டும் நம்ம செய்ய முடியாது போச்சுன்னா கீழே தான் விடுறேன். அப்படி செய்ய முடியாது. சரி சரி, உலக்கு கணக்கே வாங்கிடுவோம். ஒரு உலக்கு எவ்வளவு? என்னங்க ஒரு உலக்கு? இல்ல புரியல. உலக்கு உலக்கமா? ஒரு உலக்கு 100 ரூபாய். சரி, உலக்க 100 ரூபாய்க்கு வித்துட்டீங்கன்னா பழத்தை எதுல அளந்து போடுவேன்? சரி, இங்க பாருங்க, நீங்க தவறாவே புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்பதாளுக்கு பழைய ஞாபகம். உலக்கு கூட போற பணம் தான் 100 ரூபாய். நம்மளும் இப்படித்தானே உலக்கில் வித்த ஒரு காலத்துல. சரி சரி, உலக்கில் ஒரு பழம் எனக்கு, உலக்கு என்னோட, பழம் என்னோட, உலக்கு என்னோட, தண்ணி உன்னோட, சொம்பு உங்களோட. செம்பு நெளியாம இருக்கா? சொம்பு அடிவாங்காம பாத்துக்கிறேன். பொய் சொல்லாதீங்க. செம்ப சொன்னேன். எவ்வளவு பழம் விற்க வந்து உமா? மரியாதையா பேசுங்க. பேசுறேன். அம்மான்னு வச்சுக்கீங்களே. அப்படிதான் சொல்ல. அம்மா அம்மா அப்படி தெளிவா சொல்லுங்க. எந்த பழம் விற்க அம்மா? உன் பழத்தை தெரியாது அம்மா. எந்த பழம் விற்க அம்மா? உன் பழத்தை தெரியாது அம்மா. நான் பேக் போடும்போது தான் நீ பேக் போடணும். இப்போ நான் கரெக்ட்டா வரேன். ஓகே? என்ன நீ இப்படி பண்ணிட்டே இருக்க? இல்லங்க, நானும் முயற்சி பண்றேன். மணி, இந்த பக்கம் லைட்டா அமைச்சு பிடிச்சிக்க. எப்படி நீ சொல்லி பார்க்கலாம்னு பார்க்கிறேன். ஏண்டா நான் ஆட நீ எங்களுக்கு போட கொண்டு விடு வேஸ்டன். நான் போனதுக்கு அப்புறம் தான் இவாடா வயிறு கட்டுதா? அப்ப திரும்பிக்கிறியா? நல்லா இருக்கும். ஹலோ
பாப்பா மைக் அங்க இருக்கு பா. அப்பா மைக் அங்க இருக்கு. தெரியும். நான் டபுள் மைக்ல பேசுறேன். ஓ தெரியுமா? தெரியல சொல்லமா. நீ வாமா. ரஞ்சிதம் ரஞ்சிதம் உங்கள்கிட்ட நான் ஓப்பனா கேட்கவா? என்னங்க ஏதா இருந்தாலுமே ஓப்பனா கேளுங்க. நிஜமாதான். உனக்கு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உடலிட்டேன். மேரேஜ் ஆயிடுச்சா? மேரேஜ் இது வரைக்கும் அதுல கேள்விப்பட்டதே கிடையாது. நானும் அப்படித்தான். நிஜமாவே வாங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களை விரும்புறேன். நீங்களும் என்ன விரும்புறீங்களா? ஃபைனலுக்கு எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கா. உங்களை நானே விரும்பலாம். நல்லது. ஏப்பா உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகலையா? இந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலையா? ஆஹா என்ன ஒரு ஆச்சரியம் பத்தீங்களா? என்னதான் அந்த கருப்பையா சாமியோட சக்தியே சக்தி தான். என்னது? உங்களுக்கு இந்த பையனுக்கு என்ன கல்யாணம் ஆகல, இந்த பொண்ணுக்கு என்ன கல்யாணம் ஆகல, பாருங்க எனக்கு என்ன ஆகல கல்யாணம் பாருங்க. என்ன சொல்றீங்க? உன்னை நான் கேட்கல. உனக்கு ஆயிரத்தி கல்யாணம் கேட்டலாம். பந்திலேயே உட்காந்தாங்க போய் எல்லாம் போய்த்தலாம் இருக்காங்க. நீங்க நீ விரும்புறீங்களா? உங்களை காலம் முழுக்க கண்கலங்காம பார்த்துக்கலாம். ஏங்க கடைசி வரைக்கும் கை விட்டுற மாட்டீங்க? கை விட மாட்டேன். சாப்பிடுறீங்களா இல்லையா? எந்த கைய சொல்றீங்க? புடிச்ச கைய. புடிச்ச கையங்க. அப்படியே புடிச்சிட்டு தெரியல கூட்டு போறா. வேற அடி போறா. சொல்லுவாங்கல்ல கடைசி வரைக்கும் உன் முடிய இருப்பேன்னு. உன்னை எப்படி எல்லாம் என் மனசுக்குள்ள நினைச்சது? சொல்லுடா. சொல்லுங்க. அப்பக்கடா அன்னக்கிளி ஆடி வரும் மண்ணக்கிளி உரங்கட்டு உன்னாத்தான் உன் கூடையிலே இருக்கிறது என்னாத்தா. அப்பக்கடா அன்னக்கிளி ஆடி வரும் மண்ணக்கிளி உரங்கட்டு உன்னாத்தா உன் கூடையிலே இருப்பது சொல்லாத்தா. சாப்பாடு இருக்கையிலே பசி ஏறுது, நாம பார்க்கையிலே ருசி நேருது. சாப்பாடு இருக்கையிலே பசி ஏறுது, நாம பார்க்கையிலே ருசி நேருது. சக்தியில் குறையாமல் இருக்கிறையா, அப்பையில் நீயாக எடுத்துக்கையா. ஆக்கி வச்ச சோறு
தனநானே தனக்கே நானே தந்தே தனநானே. உங்களை பதில் எனக்கு காதல் வந்து உனக்கு வருதா? வரணும். என்னது? என்னுடைய காதல் சொல்லவா? இல்லைன்னா வரப்பேன். நிஜமாலுமே வா. வராம விடவே மாட்டேன். ஓ சரிங்க, என்ன சொல்றீங்க? நானே காதலிக்கவா? இந்த காதலை பத்தி என்ன வேணாலும் சொல்லு, நான் கேட்கிறேன். கேட்டுதானே ஆகணும். மயங்கினி சொல்ல தயங்கினி உன்னை விரும்பினேன் உயிரே, தினம் தினம் உன் தரிசனம் பெற தவிக்குதே மனமே. மயங்கினேன் சொல்ல தயங்கினி உன்னை விரும்பினேன் உயிரே, தினம் தினம் உன் தரிசனம் பெற தவிக்குதே மனமே. நீ இல்லாத வாழ வாழ்வானேனோ. மயங்கினேன் சொல்ல தயங்கினி உன்னை விரும்பினேன் உயிரே, தினம் தினம் உன் தரிசனம் பெற தவிக்குதே. இரக்கமில்லாமல் என்னை நீ பார்க்கலாமோ நாடும். கொதித்து வரும் கோடை காலம் நீ வந்தால் குளிர்ச்சியாகலாம். மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே, இருந்தாலும் அன்பே உன் பார்வை சாய வேண்டும். மனவரையில் நீயும் நானும் தான் உச்சூடும் வேலை வாய்க்குமா. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே, இங்கு நீ இல்லாமல் வாழ்வு வாழ்வுதானே. தினம் தினம் உந்தன் தரிசனம் தவிக்கிறேன். அப்பாடா, தப்புச்சுண்டா சாமி. இவனை நான் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு கொண்டு என் பொண்டாட்டினை விளக்க மாத்திராங்க. இது டைம் பாஸ். சும்மாப்பா சும்மா காய்ச்சிக்கிட்டா மைனே. அப்படியாப்பா? அப்பா போய் இன்னி போய் கல்யாணம் பண்ணா உன கல்யாணம் பண்ற வயசுல ஆமாப்பா. என்ன எனக்கு தெரியாம 2 வச்சுக்கிறவனே தவிர என்னப்பா? உள்ள வரல. ஆமாப்பா உங்களுக்கு என்ன எனக்கும் பண்ணனா இந்த தம்பிக்கு நான் கல்யாணம் பண்ணனா அந்த உனக்கு பண்ணணுமா? அந்த பொறுப்புன்னு உங்களுக்கு இருக்குல்ல. உனக்கு நீ சுண்ணத்து தான் பண்ணணும். ஏப்பா நீ பண்ற அக்கிரமம் தாங்க முடியல. என் பேரை கெடுக்கிற மாதிரி இருப்பேன்னு நினைச்சேன். என் பேரை எடுத்துட்டேன். சங்கத்துல இருந்து எடுத்துடாம பார்த்து. அதுதான் முக்கியம். என்ன பண்ணது? அந்த ஒரு ஜீவனுக்காகத்தான் இந்த ஜீவன் கிடந்து அலைஞ்சிட்டு இருக்கு. ஒரு ஜீவன் அடுத்தது ஒரு ஜீவன் துடித்தது. இங்கு எனக்காக அழ வேண்டாம், சிறு கண்ணீரும் விட வேண்டாம். உன்னையே வாழ்கிறேன், உன்னையே வாழ்கிறேன்.
விட வேண்டாம் உன்னையே வாழ்கிறேன் ஒரு ஜீவன் அழைத்தது ஒரு ஜீவன் துடித்தது ஒரு ஜீவன்